Hi student, good morning. So next exercise 11.3 question number 5 பார்க்க போறோம். If x is the random variable with probability density function, f of x given by f of x is equal to x plus 1 minus 1 less than or equal to x less than 0, minus x plus 1 0 less than or equal to x less than 1 0 otherwise. First என்ன கண்டுபிடிக்கணும்னா the distribution function f of x கண்டுபிடிக்கணும். P of minus 0.5 less than or equal to x less than or equal to 0.5 find பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்டர்வலை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக பண்ணிச்சுக்கோங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே பிரிச்சுக்கலாம். ஓகே, இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கு? -1 0 1லாம் இன்வால்வ் ஆகிருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? -1, அடுத்தது 0, அடுத்தது 1. ஓகே, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா 0. ஓகே, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் இருக்கும்? இந்த பிட்வீனில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, அந்த பிட்வீனில் என்ன சார் இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ 1 to இன்ஃபினிட்டியில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 0. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? 0. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1ல் எக்ஸ் பிலாங்ஸ் டு minus infinity to minus 1, x belongs to minus infinity to minus 1. ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா minus infinity to plus infinity, minus infinity to plus infinity. இங்கே வந்து பிட்வீனில் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். -1 0 1. ஓகே, ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குன்னா integral minus infinity to x f of t into dt, f of t into dt is equal to 0. ஓகே, இது கேஸ் 1. ஓகே, அடுத்தது கேஸ் 2 போகலாம். கேஸ் 2ல என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா x belongs to closed interval -1, 0 open interval. ஓகே, இதை எப்படி சார் டினோட் பண்ணலாம்? முதல்ல லிமிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல என்ன சார் இருக்குன்னா -1, இங்கே 0, இங்கே 1. ஓகே, ஸோ அப்போ இந்த பிட்வீனில் தான் சார் என்ன சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸ். இந்த பிட்வீனில் என்ன இருக்கும்? எக்ஸ். ஓகே, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, capital f of x is equal to integral minus infinity to minus 1, integral minus infinity to minus 1 f of t into dt, f of t into dt plus integral -1 to x f of t into dt, f of t into dt. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்துட்டு இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, கேஸ் 2 தனியாக பிரிச்சுக்கிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸையும் தனியாக எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சார் இருக்கும் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே இந்த இன்டர்வலே இருக்காது, இந்த இடம் 0 போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்டகரல் -1 to x, -1 to x, f of x இருக்கிற இடத்துல என்ன சார் கொடுக்கலாம்னா t plus 1, t plus 1 into dt, t plus 1 into dt. ஓகே, ஸோ இன்டெக்ரல் t இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? t ஸ்கொயர் பை 2. ஓகே, இன்டெக்ரல் 1 into tனா ப்ளஸ் t. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் -1 to x. இப்போ அப்பர் லிமிட் என்னது சொல்லுங்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஈக்குவலை சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1/2 -1, 1/2 -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ். மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும்? -1/2 -2 -+1. ஓகே, ஃபைனலி வி கெட் என்ன சார் கிடைக்கும்னா
x square by 2 plus x plus 1 by 2 plus x plus 1 by 2. Okay. அடுத்தது case 3. case 3 பொறுத்தளவு என்ன சார் அப்படின்னா x belongs to closed interval 0, 1. x belongs to closed interval 0, 1. Okay. ஸோ அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். minus infinity to plus infinity. minus infinity to plus infinity. minus 1, 0, 1 between the x. between the x. Okay. So அப்போ f of x is equal to between the x எடுத்துக்கிறோம் case 3ல. அப்போ f of x is equal to என்ன சார் கிடைக்கும்? நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. f of x, capital F of x is equal to integral minus infinity to minus 1 f of t into dt. f of t into dt plus integral minus 1 to 0 f of t into dt. f of t into dt plus integral 0 to x. 0 to x f of t into dt. Okay. அப்போ இதோட வேல்யூ 0வா plus integral minus 1 to 0 t plus 1 into dt plus integral 0 to x minus t plus 1 into dt. Okay. t integrate பண்ணா என்ன வரும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. t square by 2 plus t. Okay. இப்போ minus 1 to 0 plus minus t integrate பண்ணா minus t square by 2 plus t 0 to x. 0 to x. Okay. So அப்போ upper limit minus lower limit apply பண்ணலாம். 0 plus 0 minus 1 by 2 minus 1 minus x square by 2. Okay. Plus x minus 0 plus 0. Upper limit minus lower limit. Okay. அப்போ இங்கே என்ன சார் வரும் அப்படின்னா 1 by 2 minus x square by 2 plus x. minus x square by 2 plus x. Okay. அடுத்தது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கேஸ் 4 பார்க்க போகிறோம். கேஸ் 4 integral minus infinity to plus infinity. Okay. minus 1 0 1 இங்க between x. between x. Okay. So அப்போ capital F of x is equal to integral minus infinity to minus 1 f of t into dt plus integral minus 1 to 0 f of t into dt. Okay. Plus integral 0 to 1 f of t into dt. 0 to 1 f of t into dt. Okay. Plus integral 1 to x. integral 1 to x f of t into dt. f of t into dt. Okay. ஸோ அப்போ இதோட வேல்யூ 0வா அகைன் என்ன இருக்கும் ப்ளஸ் இன்டகரல் minus 1 to 0 f of t இருக்கிற இடத்துல t plus 1 into dt plus integral 0 to 1 minus t plus 1 into dt plus 0. Okay. இப்போ t இன்டகிரேட் பண்ண என்ன வரும் t square by 2 plus t minus 1 to 0 plus
minus t square by 2 plus t 0 to 1. Okay. So, 0 plus 0 minus 1 by 2 minus 1 minus 1 by 2 plus 1 minus 0 plus 0. Upper limit, lower limit எல்லாத்தையும் apply பண்ணி விட்டேன். Again என்ன இருக்கும்? Minus 1 by 2 plus 1 minus 1 by 2 plus 1. Okay. அப்போ finally we get இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1. Okay. இப்போ அடுத்தது capital f of x சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, கேபிட்டல் f of xனா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்தேன், 0 கொடுத்தேன். என்ன கிடைச்சது, எந்த இன்டர்வல்குள்ளே, x belongs to மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1. ஓகே, அடுத்தது x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 x belongs to closed interval minus 1, 0. அடுத்தது minus x square by 2 plus x plus 1 by 2 x belongs to closed interval 0, 1. Okay. அடுத்தது 1 என்ன இருக்கும், x belongs to closed interval 1, infinity. Okay. அடுத்தது substitution number 2 பார்க்க போகிறோம். அதுலேயே நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. p of minus 0.5 less than or equal to x less than or equal to 0.5 is equal to f of 0.5 minus f of minus 0.5 எழுதலாமா? ஸோ இப்போ இதை f of xல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், minus 0.5 the whole square by 2 plus 0.5 plus 1 by 2. Okay, is equal to minus இங்கே என்ன கிடைக்கும், minus 0.5 the whole square divided by 2 plus minus 0.5 plus 1 by 2 plus 1 by 2. Okay. ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.25 by 2. ஓகே, ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 1 by 2 மைனஸ் 0.25 by 2. ஓகே, ப்ளஸ் 0.5 minus 1 by 2. அப்போ plus 1 by 2 minus 1 by 2 cancel. ஓகே, ரைன் என்ன இருக்கும், 1 minus 2 into 0.25 by 2 is equal to 0.75 is equal to 0.75. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.